ஹாய் ஹலோ வணக்கம். டெய்லி டாரட் ரீடிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. தாந்திரிக முறைப்படி நீங்கள் அடைய முயற்சி, தாந்திரிகம் தந்திரம்னாலே அது தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. தாந்திரிகம்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்காதுன்னு நம்ம லைஃப்பில் இருந்ததுன்னா அது வேறு ஏதாச்சும் ஒரு முயற்சியில் நம்ம அடையிறது தான் அது வந்து தாந்திரிகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயத்தை அடையிறது அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா, நமக்கு ஒரு லோன் கொடுக்க யாரும் இல்லை, அல்லது வந்து நமக்கு ஹீல் பண்ண மன ஆறுதல் பண்ண யாரும் இல்லை. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் நமக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலாக யாரும் இல்லை, நமக்கு பண உதவி செய்ய யாரும் இல்லை, வேலை இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, சப்போர்ட் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. அப்படி ப்ராக்டிக்கலாக இல்லாத ஒன்று திடீர்னு மேஜிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் நடத்தி காட்டணும். ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு பணம் வருமா, யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு இந்த வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாத மற்ற வழி இருக்குல்ல. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் டாரட் ரீடிங் படிச்சிருக்கேன். இந்த டாரட் ரீடிங்கை விட்டால் எனக்கு ஏர்ன் பண்ண வழியில் நான் நம்புகிறேன். ஆனால் இது யூனிவர்ஸ்ட்டை நீங்கள் ஒப்படைக்கும் போது உங்கள் மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்குன்னு மட்டும் நீங்கள் வந்து நினச்சா போதும். இதுக்கான ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் யூனிவர்ஸ் ஒரு வழிகாட்டும் இல்லையா, அதுதான் மேஜிக். அந்த மேஜிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், யாகம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், கோயில் போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம், ப்ராக்டிக்கலாக இருக்கும். இது எல்லாமே தாந்திரிகம், மாந்திரிகம், பரிகாரம் தான், காமன் வேர்டில். ஸோ இப்போ ப்ரேயர்னால் நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்கிறது, தாந்திரிகம்னா இன்னொருத்தவங்களோட வழிகாட்டுறதன் மூலம் நீங்கள் பண்ணுறது. நீ இப்படி பண்ணு, உனக்கு இது நல்லா இருக்கும்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் பரிகாரம் அப்படிங்கிறது தாந்திரிகம் தான். ஸோ மொதல் 2 வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் நினைத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நடத்தி காட்டுவது எப்படி அப்படின்னு. இப்போ வந்து ஒரு டெய்லி ஒரு ஜென்ரல் ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் யாருக்கு உரியவங்களோ அவங்கள போய் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஒரே பேட்டர்ன் ஆஃப் விஷயத்தில் உலகத்தில் பல கோடி மக்கள் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஓகே 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த எனர்ஜி ஓப்பனாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். 3வது வந்து முன்னேற்றுவதற்கான பாதை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். 4வது தெரிஞ்சே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க, அது திருப்பி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எனர்ஜியில் இந்த ப்ரெடிக்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் கார்டாக வந்திருக்கு. ஸோ பென்டக்கிள்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம்தான். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன இது எனர்ஜி ஃபீல் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்களை வாங்க முடியாமல், அல்லது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரிப்பு போகிறது ரொம்ப பிடிக்கும், நான் செலவழித்த காசை சில பேர் அவங்களுக்கு சொந்தமாக செலவழிக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருப்பாங்க. இல்லை லோன் கட்டணும், வந்தோடனே வந்து லோன்லாம் கிரெடிட் ஆகிடுச்சு, அந்த நிலமையில் இருப்பாங்க. அவங்களுக்கான ப்ரெடிக்ஷனாகவும் இந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எனர்ஜியில் இருக்கிறவங்க இந்த ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். தென் வந்து ரிசீவ் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படி போடுங்க. ஸோ நீங்கள் வந்து இழந்துட்டீங்கன்னு நினச்ச காசை, நான் அதில் என்ன சொன்னேன்னா மிஸ் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சே மிஸ் பண்ணிட்டீங்க, சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கிறத வந்து திருப்பியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது. எல்லாமே பென்டக்கிள்ஸ், இத்தனைக்கு நான் சஃபில் பண்ணி தான் எடுக்கிறேன். எல்லாமே பென்டக்கிள்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து பொருளாதார அடிப்படையை கொண்ட ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 3 கார்டு எடுத்துகிட்டு ப்ரெடிக்ஷனை தொடர்ந்து பார்ப்போம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், சூப்பருங்க. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் மெஜிஷியன், சூப்பர். and 4 of cups and 4 of sword. இது வந்து bottom of the deck. ஓகே ஃபைன். உங்கள் bottom of the deck வந்து 4 of sword.
ஓகே, இந்த 6 கார்டில் இப்போ நம்ம ஒரு ரீடிங் பார்க்கலாம். டேபிள் செட் ஆனால் லைட்டிங் செட் ஆக மாட்டேது, லைட்டிங் செட் ஆனால் டேபிள் செட் ஆக மாட்டேது. ஸோ பார்க்குறேன், இது வந்து உங்களுக்கு வந்திருக்க ஃபஸ்ட்டு 6 கார்டு. இதோட ப்ரெடிக்ஷன் நம்ம ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்லுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப் த டெக்லேருந்து நம்ம இந்த ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட், அதாவது நேற்று முந்தா நேற்று இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பாஸ்ட் 1 வீக்கில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப டிஸ்ப்ரேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து உங்களை பற்றி நிறைய காசிப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களை பற்றி தனியாக விட சொல்லியோ இல்லை தனியாக விட்டுட்டோம், அதுதான் நல்லது, கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உலகத்திலேயே நான் ஒரு கோட்ஸ் பார்த்தேன், உலகத்திலேயே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் வந்து ஒருத்தர் ஒரு ஹியூமனை வந்து கைவிடுறதும் அவங்கள வந்து ஒதுக்குறதும், சமுதாய ரீதியாக ஒதுக்குறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாரை சமுதாயம் நினைக்கிறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இந்த பெயின் உங்களுக்கு வரும் இல்லையா? தூக்கி போடுங்க, தேவையில்லைங்கிற நான் மயிராச்சு அப்படின்னு தூக்கி போடுங்க. சாரி, இது வந்து தப்பான வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, அத்தியாவசியமான வளர்ந்த நெயில் இருக்கு இல்லையா, அதை எப்படியோ கட் பண்ணி தான் நம்ம போடுவோம். அது மாதிரி உங்களுக்கு அவங்க தேவையில்லை. இன்னொரு விஷயம் கேளுங்க, உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து வலுக்கட்டாயமாக உங்களை விளக்குற பட்சத்தில் கடவுள் உங்களோட அருகாமையில் வராரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனசில் நினச்சிக்கணும், கடந்து வரணும். சரி, இப்போ இதோட இது என்ன அப்படின்னா, நீங்கள் இழந்துட்டோன்னு நினச்சது, தவறு விட்டுட்டோன்னு நினச்சது, இல்லை நீங்கள் முடக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சது வந்து இந்த டேயிலேருந்து ஆக்டிவேட் ஆகுது. இது என்னோட பிளெஸ்ஸிங். ஒரு விச்சரோட ஒரு விச், அதுக்கப்புறம் ஒரு டாரட் ரீடர், அப்புறம் வந்து ஒரு ஜோதிடர், ஒரு தெய்வக்கியன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், என்னோட பிளெஸ்ஸிங் கூட. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப முடங்கி போயிருந்தீங்கன்னா எழுந்து வாங்க, உலகம் உங்களுக்கானது. அதை வந்து மீனாட்சி அம்மனை 9 ஆஃப் பென்டக்கல்ஸில் வந்து சொல்கிறாங்க. 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து மதுரை மீனாட்சி தாயார், அப்புறம் வந்து ராஜமாதாங்கி, அப்புறம் வந்து காமாட்சி, இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஒரு ஐஸ்வர்யத்தை கையில் கொண்டு ப்ளஸ் பண்ணக்கூடிய தெய்வம். அவங்களே உங்களோட அருகாமையில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நீங்கள் அவங்களோட அருளை ரிசீவ் பண்ணுறீங்க, உங்களோட பொருளாதார முன்னேற்றத்தை ரிசீவ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சமநிலை வழங்கப்படும். நீங்கள் யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களை மரியாதை நிமித்தமாக பார்த்து அவங்களோட வந்து சேர்ந்துக்க மாட்டிங்களா அப்படின்னு ஏங்குற நிலைமைக்கு உங்களை மதுரை மீனாட்சியும் சரி, இந்த யூனிவர்ஸும் சரி, காட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பெண் தெய்வமும் சரி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுது. அப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அந்த பெண் தெய்வத்தை நினச்சி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், ரொம்ப நன்றின்னு டைப் பண்ணுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்த 3 ஆஃப் கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஆஃப் கப்ஸ் லாட்ஸ் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆஃப் வான்ஸ், அதாவது இந்த 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிசீவோட அடுத்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இது என்னென்னா, அதோடு இல்லாமல் நீங்கள் இன்னும் உங்களோட லைஃபோட பொருளாதாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. அதோட ப்ராசஸ் உங்களுக்கு இறைவனாக நடத்துகிறாரு. யாரோட அருளின் பேரில், யாரோட கட்டளையின் பேர்லனா, மா காளி, மா மீனாட்சி, மா ராஜா மாதாங்கி, மா காமாட்சி, இவங்களோட அருளில் வந்து கட்டளையின் பேரில் உங்களுக்கு ஆசைப்பட்டதை யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது. இவங்க தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் உங்களுக்குள்ளே இணைந்து இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வருது. ரெண்டாவது, அப்படியே நீங்கள் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்கலான்னு இந்த 4 ஆஃப் கப்ஸ் சொல்லுது. பார்த்திங்கன்னா அதில் வானத்துலேருந்து ஒரு கை வந்து உங்களுக்கு அந்த அருள் ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகுறத, இந்த மெஜிஷியன் ப்ராசஸ் பண்ணுறத உங்களுக்கு கடவுள் கொடுக்கும். இப்போ நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு கார்டில் பார்க்கலாம். ஒருவேளை ரிசீவ் பண்ணிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது என்ன மாதிரி டைப்பில் உங்களுக்கு இண்டிகேட் ஆகும், நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கே மிஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு காமிக்கலாம்.
ஸோ இந்த 4 ஆஃப் கப்ஸுங்கிறது வந்து லோன்லினஸில் இருக்கவங்களுக்கான அருள் தான். ஆனாலும் அது மிஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு தான் நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க மாதிரி அந்த பிக்சர்ஸ் வருது. ஸோ எந்த இடத்துல இதை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருந்தாலும் ரிசீவிங் ஆற்றல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் பழசே நினச்சிக்கிட்டு இன்னொன்று கொடுக்குறத நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா உங்களோட தொழில்துறை இல்லை உங்களோட தம்பி வீட்டில் உங்களோட வயசுக்கு சின்னவங்க பக்கத்தில் ஊருக்கு போகிறப்ப இல்லைன்னா வெளியூரில் போய் சில ஒரு டிவைனை மிஸ் பண்ணுற, டிவைனோட லக்கை மிஸ் பண்ணுற, பொருளாதாரத்தை மிஸ் பண்ணுற சான்சஸ் வந்து இருக்கும். மேபி இது உங்களோட பவுச் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். காரணம் என்னென்னா நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் போகிறப்ப நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை டிவைன் எனர்ஜியை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு இப்படி கூட இருக்கலாம், இக்கரைக்கு அக்கறைன்னு நினச்சி நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போகிறீங்க. ஆனால் ஆல்ரெடி இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அதுலேருந்து உங்களுக்கு காசு வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் வெளியூர் போய் அதுக்கு எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சூப்பர். மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படணும். எனி டைம் எனிவர் இந்த ஒரு 10 to 10 days இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்குற இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கவனம் சிதறாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கவனம் சிதறாமல் யூ கேன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும். ஒரு காசு முடிப்பு இல்லை வந்து இந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி நடந்துட்டா நான் அதை காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐயனார் இல்லைன்னா வந்து கிராம எல்லை தேவதைகள் இல்லைன்னா வாகனத்தோடு வரக்கூடிய தேரில் வரக்கூடிய குதிரையை வச்சுக்கிட்டு தேரில் வரக்கூடிய ஆண் தெய்வம் யாருக்காச்சும் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும். வேண்டுதல் வைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படிங்கிறவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை அவங்களோட அம்மா பேரை கொடுத்து புக்கிங் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பெர் ஹவர் கம்பல்சரி பார்க்கணும். நான் இந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா தான் அதுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு நான் வாங்குகிறேன். மற்றபடி பெர் ஹவர் செஷன் தான். ஈவினிங் பார்க்குறேன் இல்லை மார்னிங் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 3 பேருக்கு தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து பெர் ஹவர் எப்போ வேணும்னு சொல்லுங்கள். அந்த எந்த டைம் இருக்கோ அதை நானும் கொடுப்பேன். ஓகே, இதில் வந்து சண்டே நான் வந்து ஒன்லி 1 ப்ரெடிக்ஷன் தான் எடுக்கிறேன். சாட்டர்டேவும் வந்து ஒன்லி 1 ப்ரெடிக்ஷன் தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே இல்லை நான் ரொம்ப ஒர்க்கு எனக்கு சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். இப்போ இந்த இதில் எனர்ஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் இல்லை, பட் வந்து ப்ரேயர்ஸ் இருக்குது, மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. எதனால் அது பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்போம். எந்த விஷயம் வந்து உங்களை அந்த விஷயத்தை அடைய விடாமல் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இதில் வந்து மேரேஜ் மேட்சஸ் எல்லாமே பார்க்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.